விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல மீண்டுமே ஒரு ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 26க்கும் மேற்பட்ட முக்கிய முன்னணி நிர்வாகிகள அவங்களோட பொறுப்புல இருந்து விடுவிச்சிருக்கார் அதிமுகவோட பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுக 2 பிரிவுகளா வாக்களிச்சிருந்தாங்க. ஒரு பிரிவினர் தாவேகாவுக்கு ஆதரவாகவும், இன்னொரு பிரிவினர் தாவேகாவுக்கு எதிராகவும் வாக்களிச்சிருந்தாங்க. இந்த நிலையில 2 தரப்புலையுமே பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறதுமே இன்னைக்கு நடந்தது. இறுதியாக சி.வி. சண்முகம், வேலுமணி உள்ளிட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டவர்களோட பொறுப்பை அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்காரு. அதிமுக வட்டாரத்துல என்ன நடக்குது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நம்ம எல்லோருக்குமே தெரியும், தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே அதிமுகவுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படின்னு உருவாயிடுச்சு. அதிமுகவோட எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற ரெசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா திமுக அதிமுக இணைந்து ஆட்சி செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்தது. திமுக அதிமுக இணைந்து திருமாவளவன் அவர்களை முதல்வராக்குவதற்கான முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது போன்ற தகவல்களும் வந்தது. இறுதியாக நம்ம பார்த்தோம்னா அதிமுகவுக்குள்ளேயே தாவேகாவை ஆதரித்து சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு பிரிவாகவும், மற்றவங்க ஓஎஸ் மணியன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டவர்கள், இபிஎஸ் அவரோட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஓஎஸ் மணியன் உள்ளிட்டவர்கள் இபிஎஸ் அவர்களோட இருந்து தனி குழுவாகவும் செயல்பட்டதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இறுதியாக நம்ம பார்த்தோம்னா அந்த விஷயம் முதல்ல எப்போ வெளியில் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சட்டமன்றத்தில் போய் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ய வேணும் அப்படின்னு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் போய் சபாநாயகர் கிட்ட முதல்ல கடிதம் கொடுத்தாங்க. அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் தரப்பில் போயிட்டு எஸ்பி வேலுமணியை அதிமுகவோட சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கணும், கொறடாவா சி விஜயபாஸ்கரை நியமிக்கணும் அப்படிங்கிற அந்த மனுவையுமே கொடுத்தாங்க. இந்த நிலையில் 13ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது தாவேகா ஆட்சிக்கான அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் 2 பிரிவாக செயல்பட்டாங்க. ஒரு 22 எம்எல்ஏக்கள் தாவேகாவை எதிர்த்து வாக்களிச்சாங்க. மற்றவர்கள் ஒரு 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். இதற்கு நடுவில் தாவேகாவோட தலைவர் விஜய் போய் சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்களை அவரோட வீட்டில் எம்ஆர்சி நகரில் சந்தித்த விஷயங்களையுமே கூட நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்று சட்டமன்றம் முடிச்சுட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இன்னைக்கு புதுசாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னோடனே கட்சிக்கு துரோகம் செய்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். அப்படி பார்த்தாலுமே கூட அதிமுகவுக்கு 1,34,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இது 47 இடங்களில் நம்ம ஜெயிக்கவும் செஞ்சுருக்கோம். இது மிகப்பெரிய வெற்றி தான். அதனால இதுக்காகலாம் பதவிக்கு ஆசைப்பட்டு அடையாளம் காட்டிய கட்சி, கூட்டணி கட்சியெல்லாம் நமக்காக வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையும் மீறி நம்ம போய் தாவேகாவோட போகிறாங்க. சிலர் தாவேகாவோட போகிறாங்க. சிலர் முன்னாள் அமைச்சர்கள் அவங்க கட்சிக்கு நம்பிக்கை துரோகம் இழைச்சிருக்காங்க அப்படிங்கிற தன்னோட கருத்தை முன் வச்சிருந்தாரு. அது மட்டுமல்லாமல் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் அதிமுகவோட எம்எல்ஏக்களுக்கு ஆசை வார்த்தைகள் கூறி அவங்கள வச்சு ஆதாயம் அடைய பார்க்குறாங்க. அமைச்சர் எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு 6 அமைச்சர் 10 வாரியம் இப்படிலாம் சொல்லி அவங்கள ஆசை வார்த்தைகள் கொடுத்து இழுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற தன்னோட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கூட எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருந்த விஷயங்களையும் பார்க்கிறோம். திமுக ஆட்சி இப்படிலாம் திமுகவோட கூட்டணியில் சேர்ந்து அதிமுக ஆட்சி அப்படிங்கிற சில கருத்துக்களை எல்லாம் இல்லாத விஷயங்களை எல்லாம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தரப்பால் கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம், அதோட அதிமுகவோட வழக்கறிஞர் பிரிவோட செயலாளர் இன்பதுரை அவர்களுமே இன்னைக்கு போய் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து ஒரு மனுவையுமே கொடுத்துருக்காங்க. சட்டப்பேரவை விதிகள் 99 அதில் சப்கிளாஸ் 9 படி ஆதாயத்துக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிக்கிறது அப்படின்றது சட்டப்படி தப்பு. அவங்க மேலே கட்சித்தாவல் அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் மூலமாக இன்னைக்கு போய் சபாநாயகரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக இருந்தாங்க. சபாநாயகர் இல்லாத சூழலில் சட்டப்பேரவை செயலாளர்கிட்ட
மனுவையுமே வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, செய்தியாளர்களை சந்திச்சப்ப கூட பொதுச் செயலாளர் தான் ஒரு கட்சியோட கொறடாவை வந்து நியமனம் பண்ண முடியும். அந்த வகையில அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவரை தான் வந்து கொறடாவா நியமனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கருத்துக்களையுமே முன் வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா எடப்பாடி பழனிசாமியே கூட நம்ம வந்து அதிமுக நம்ம கட்சியா வந்து தாவேக்காவுக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு தான் முடிவு பண்ணியிருந்தோம். அது வந்து கொறடா வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டாரு. மெயில் மூலமா, எஸ்எம்எஸ் மூலமா, பதிவு தபால் மூலமா இப்படி பல வகையில தொடர்பு கொண்டு அவங்களுக்கு அந்த தகவல்களையுமே அனுப்பிச்சிருந்தாரு. ஆனாலுமே அவங்க அதையும் மீறி தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற கருத்தையுமே முன் வச்சிருந்தாரு. அதையும் தாண்டி அதிமுகவோட வழக்கறிஞர் பிரிவு சார்பாகவுமே அதிமுகவோட வழக்கறிஞர்கள் குழுவோட போய் சட்டப்பேரவை செயலாளர்கிட்ட அவங்க மேல கட்சித்தாவல் நடவடிக்கை எடுக்கணும், சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மனுவையுமே இன்னைக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வந்து பத்திரிகையாளர்களை வந்து சந்திச்சாரு. அதிமுகவோட கொறடாவா எடப்பாடி பழனிசாமி தரப்பால் நியமிக்கப்பட்டிருக்கிற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பத்திரிகையாளர் சந்திச்சார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த இந்த பக்கம் பார்த்தோம்னா சி.வி. சண்முகம், வேலுமணி உள்ளிட்டவர்களும் பத்திரிகையாளர்களை வந்து சந்திச்சாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த கருத்துக்களுக்கு பல்வேறு கேள்விகளுக்கு வந்து சி.வி. சண்முகம் பதிலளிச்சிருந்தாரு. அவரும் சில கேள்விகளையும் விமர்சனங்களையும் கூட முன் வச்சிருந்த விஷயங்களையும் பார்க்கிறோம். குறிப்பா அவர் சொன்னது என்னன்னா, பார்ட்டி வேற, லெஜிஸ்லேட்டர் வேற. ஒரு கட்சியோட தலைமை வந்து சட்டமன்றத்துக்குள்ள ஒருவருக்கு பதவி அப்படிங்கிறத நியமனம் செய்யவே முடியாது. அதாவது அவர் சொல்ல வர்றது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட கொறடாவை நியமனம் செய்ய முடியாது. கட்சியோட பொதுச் செயலாளராக இருந்தாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி கொறடாவை நியமனம் செய்ய முடியாது. மாறாக யார் நியமனம் செய்யலாம் அப்படின்னா, அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லோரும் சேர்ந்துதான் கொறடாவை நியமனம் செய்ய முடியும். சட்டப்பேரவையோட குழு தலைவராக யார் வர்றாங்க அப்படிங்கிறதையும் நியமனம் செய்ய முடியும். அந்த வகையில் பார்த்தோம்னா அதிமுகவோட எம்எல்ஏக்கள், பெருவாரியான எம்எல்ஏக்கள் அதிமுகவோட சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியையும் கொறடாவா சி விஜயபாஸ்கரையும் தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் கிட்ட ஒரு கடிதம் வந்து வழங்கியிருந்தாரு. அதாவது அவரை சட்டப்பேரவை தலைவராக அதிமுகவோட சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கடிதம் வழங்கியிருந்தாரு. அந்த கடிதம் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எம்எல்ஏக்கள் வழங்கிய ஒப்புதல் கிடையவே கிடையாது. மாறா திமுகவோட ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக பாண்டிச்சேரியில் நடந்த அந்த ரிசார்ட்ல எம்எல்ஏக்கள் வாக்களிச்சிருந்தாங்க. அந்த கடிதத்தை எடுத்துட்டு வந்து மாறா அவர் வந்து இந்த கடிதத்தோட சேர்த்து வந்து இந்த கடிதமா பொய் சொல்லி அவர் வந்து கொடுக்குறாரு. சட்டமன்றத்தில் சபாநாயகர் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் உண்மையிலேயே பெருவாரியான எம்எல்ஏக்கள் வேலுமணியை தான் வந்து தேர்வு செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற கருத்தையுமே சி.வி. சண்முகம் வந்து முன் வச்சிருந்தாரு. சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்வதற்கோ இல்லை அதற்கான ஒரு கூட்டம், எம்எல்ஏக்கள் கூட்டம் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. கடந்த சனிக்கிழமை நடந்த கூட்டத்தில் கூட சனிக்கிழமை எல்லோருமே இருந்திருப்போம். ஆனால் அதற்கான அந்த கூட்டம் வந்து நடக்கலை. அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்கள் எல்லாருமே வெளிவந்துட்டோம். அந்த கருத்தையுமே முன் வச்சிருந்தாரு. அது போக மேலிடத்தில் சொல்லிட்டாங்க, பாஜக வந்து சொல்லிட்டாங்க, நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படியான கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி வந்து முன்வைத்ததாகவும் சி.வி. சண்முகம் சொல்லியிருந்தாரு. எல்லாவற்றையும் தாண்டி அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, திமுகவோட ஆதரவோட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருந்தார். எங்கள் எல்லோருக்கிட்டையுமே எம்எல்ஏக்கள் எல்லோருக்கிட்டையுமே அது குறித்து பேசினார். அதில் எங்களுக்கு உடன்பாடு ஏற்படாததால தான் நாங்கள் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவனை முதல்வராக்குவதற்கு கூட நாங்கள் சரின்னு சொன்னோம். ஆனால் இபிஎஸ் தான் அதை வந்து ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி வாய்ப்பா அதிமுக தொடங்கப்பட்டதற்கான காரணமே திமுக எதிர்ப்பு தான். திமுகவை அழிப்பதற்காகத்தான். தாவேக்காவும் அப்படிதான் செயல்படுறாங்க. அதனால நம்ம தாவேக்காவை ஆதரிக்கலாம்னு நாங்கள் சொன்னோம். அவர் வந்து ஏற்றுக்கல. முதல்வரானா அது நான் தான் இருக்கணும், இல்லைன்னா எதிர்கட்சியா இருக்கணும் அப்படிங்கிற தன்னோட கருத்தை முன் வச்சாரு. ஆனால் நாங்கள் அதிமுக கட்சியை காப்பாற்றுவதற்காக தாவேக்காவை ஆதரிப்பதற்கு வந்து நாங்கள் வந்து முடிவு பண்ணோம் அப்படின்னு சி.வி. சண்முகமே தன் தரப்பு விளக்கம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருந்தாரு. இன்னொன்று, பொதுச் செயலாளர் நான் தான், நாங்கள் கையெழுத்து போட்டு தான் எல்லோருமே எம்எல்ஏ ஆனாங்க, இல்லை நான் கையெழுத்து போகிறதான் செல்லும் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான், தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஆனாரு, அதையெல்லாம் மறந்துட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொன்ன சி.வி. சண்முகம் இன்னொரு கருத்தையுமே முன் வச்சிருந்தாரு. தோல்வியை ஏற்றுக்கிற மனநிலை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. கடந்த காலத்தில் அம்மா, அதாவது ஜெயலலிதா அவர்கள் கட்சியோட தலைமையாக இருந்தபோது 96 தோல்வி அடைஞ்ச போது தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு தோல்விக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. நாங்கள் இப்போ அவரை மட்டும் தோல்விக்கு வந்து குற்றம் சாட்டலை, நாங்கள் எல்லோரும் தான் இந்த தோல்விக்கு பொறுப்பு. ஆனால் அடுத்த கட்டமாக நம்ம வந்து நம்மளோட கட்சியை நல்லா கொண்டு போகணும்னா நம்ம தாவேக்காவை ஆதரிக்கணும்னு சொல்கிறோம்
ஆனால் அதற்கு அவர் வந்து உடன்பட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கருத்துக்களையுமே சி வி சண்முகம் முன் வச்சிருந்தாரு. அதையும் தாண்டி நாங்கள் துரோகிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க கூட தயாரானாரு. அப்போ யார் துரோகி அப்படிங்கிற கேள்விகளையுமே சி வி சண்முகம் வந்து முன் வச்சிருந்தாரு. சி வி சண்முகத்தை தொடர்ந்து பேசின எஸ்பி வேலுமணியுமே இது போன்ற கருத்துக்களை ஆதரித்து பேசினதோட மட்டுமல்லாமல் கட்சியிலேருந்து வெளியில் போன எல்லாத்தையும் திரும்ப ஒன்று சேர்க்கணும். டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவர்கள் ஒன்று சேர்க்கணும். ஏற்கனவே செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர் எல்லாரும் போகும்போது கூட நான் சேர்க்கணும்னு சொன்னேன். ஆனால் அவர் வந்து கேட்கல. தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கோம். அதனால் இப்போயாவது எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். இப்பயுமே எங்களுக்கு பொதுச் செயலாளர் அவர் தான். அவரை நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் கட்சி தொடர்ந்து தோல்வி அடைகிறதுலேருந்து மீளணும் அப்படிங்கிற அவருமே தன்னோட கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தாரு. 2 தரப்புமே அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. தொடர்ந்து இபிஎஸ், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவரோட வீட்டில் மூத்த முன்னணி நிர்வாகிகள் கூட இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசனை அப்படிங்கிறது நேற்று மாலையே வந்து நடந்தது. அந்த ஆலோசனையின் முடிவில் சட்ட ரீதியாக இது எப்படி போகும் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டது. அதையும் தாண்டி தற்போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள், முன்னணி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுகளுமே எடுக்கப்பட்டிருக்கு. அப்போதான் பயம் இருக்கும். இல்லைன்னா நிறையா நிர்வாகிகள், நிறையா எம்எல்ஏக்கள் இன்னமுமே அவங்க பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசி முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 20க்கும் அதிகமான நிர்வாகிகள் அவங்களோட பொறுப்புகள் அப்படிங்கிறது பறிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நத்தம் விஸ்வநாதன்லாம் துணை பொதுச்செயலாளர் பொறுப்புலையும் இருக்கார், மாவட்ட செயலாளர் பொறுப்புலையும் இருக்கார். அவரோட பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கு. சி வி சண்முகம் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் இருந்தார், அவரோட பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர், திருவாரூரில் காமராஜ் அப்படின்னு அனைவரோட பொறுப்பும் பறிக்கப்பட்டதோடு அவர்களுக்கு மாற்றா நிர்வாகிகள் அறிவிப்புமே நடந்திருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா கோவையில் எஸ்பி வேலுமணியோட பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு ஆரம்ப காலத்தில் போட்டியாக இருந்தால் இல்லை அவருக்கு எதிர்முகாமில் இருக்கிற சேமா வேலுச்சாமிக்கு தற்போது அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே தற்போது இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக இருக்கிற அந்த நிர்வாகிகளுக்கு வந்து தற்போது பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அதிமுகவில் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்களுக்காக அந்த பிளவுகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. உதாரணமாக நம்ம சொல்ல போனோம்னா ஆரம்பம் தொட்டு பல்வேறு பிளவுகள் உருவாயிருக்கு. ஆனால் ரீசன்ட் டேஸில் நம்ம பார்த்தோம்னா முதல்வர் பதவி போனதால் தர்மயுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ். அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். இரட்டை தலைமை, அதாவது அதிமுகவோட ஒரே பொதுச் செயலாளராக ஒரே தலைமையாக எடப்பாடி பழனிசாமி வரணும் அப்படின்னு 2022 எடுக்கப்பட்ட முயற்சிகளால் அதிமுக வந்து 2 பிளவுகளாக மாறின விஷயங்களை பார்த்தோம். ஆனால் இதுவரைக்குமே கூட அதிமுகவுக்குள்ள அவர்கள் தொடர்பாகத்தான் வந்து ஒரு பிளவு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அதிகாரம் தொடர்பாக பிளவுகள் அப்படிங்கிறது கூட உருவாயிருக்கு. யார் வர்றது, அதிகாரத்துக்கு யார் வர்றது அப்படின்னு 2 பிளவுகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. முதன்முறையாக தமிழக வெற்றி கழகம், அதாவது மற்றொரு கட்சியை ஆதரிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு ஆதரிக்கிறது இல்லை எதிர்க்கிறது அப்படிங்கிற வகையில் தற்போது அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவு அப்படிங்கிறது உண்டாகி இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் காலத்தில் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகளோ இல்லை அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போன தலைவர்களோ மீண்டுமே அந்த கட்சிக்கு வந்து பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்த விஷயங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட தலைமை பொறுப்பேற்ற பிறகு அதிமுகவை விட்டு வெளியேறிய இல்லை வெளியேற்றப்பட்ட பலரும் மீண்டும் அந்த கட்சிக்கு வந்ததே இல்லை. மற்ற கட்சிகளில் போய் எம்எல்ஏக்கள் ஆகியிருக்கிறாங்க, அமைச்சர் ஆகியிருக்கிறாங்க, ஏன் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் கூட ஆயிருக்கிறாரு. அப்படி வெளியில் போனது தான் அப்படின்ற வகையில் தான் கடந்த கால வரலாறு அப்படிங்கிறது இருந்திருக்கு. தற்போது கட்சியை விட்டு யாரையுமே வெளியேற்றல. முதற்கட்டமாக அவங்களோட பொறுப்புகளை பறிச்சிருக்காரு. இதற்கு சி வி சண்முகம் தரப்புல இருந்து எப்படி எது நடவடிக்கைகள் வருது, இன்னமும் அதிமுகவில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுகவில் நடக்கிற இந்த சம்பவங்களை நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த அப்டேட்கள் பார்க்கணுன்னா விகடன் வெப் டிவியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.